மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பிரதேசங்களில் இடைக்கிடையே மழை பெய்து வருகின்றமையால் நன்னீர் மீன்பிடி அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நிலவிய வறட்சியான காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டு தற்போது மாவட்டத்தின் சில பகுதிகளில் இடைக்கிடை மழை பெய்து வருகின்றது. இதனால் மந்தகதியில் இருந்த நன்னீர் மீன்பிடி மீண்டும் அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலகத்தின் படுகாமம் ஆற்றில் மீன்பிடி குறிப்பிடத்தக்களவு அதிகரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சல்லல், பனையான், விரால், கோட்டன், உளுவை, கெளுத்தி, திரளி போன்ற மீன்கள் அதிகம் பிடிக்கப்படுவதாகவும் இதனால் மீனவர்களின் தொழில் தரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. தமது காணியை வன பாதுகாப்பு திணைக்களம் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்து கந்தளாய் விவசாய ஒன்றியம் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் கந்தளாய் பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. கலனி பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கம் நேற்று மதியம் கலனி பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. கலனி பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி பட்டப்படிப்பிற்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மகாபாகி பரிசு நிலையத்துக்கு அருகில் கொள்கலன் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானது. மொரவெவ கழுவன்குளம் பகுதியில் உள்ள காட்டில் இருந்த யானை ஒன்று நேற்று அதிகாலை இறந்துள்ளது. திருகோணமலை வனஜீவராசிகள் அலுவலகம், பிரதேச கிராம உத்தியோகத்தர்கள் அலுவலகம் மற்றும் கிராமத்தவர்கள் இணைந்து இறந்த யானையை அடக்கம் செய்தனர்.